ஹாய் நமஸ்காரம், வெல்கம் டு நந்து வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டிஷ்ஷு செய்கிறது தான். என்னென்னா ஈஸியான டிப்ஸு, ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி இப்போ தான் புதுசாக குக்கிங்கில் வரவங்க எல்லோரும் சின்ன சின்னதாட்டு தானே செய்ய முடியும். சரி வாங்க பார்க்கலாம் நம்ம டிஷ்ஷு எப்படி செய்யணும். தேவையான பொருட்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இது கடுகு தாளிக்கிறதுக்கு மிளகு, அப்புறம் வந்துட்டு குறைச்சி ஜீரகம் எடுத்துகிட்டு வந்து பின்ன இது ஜீரகமும் மிளகும் தட்டி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் பழுக்காதனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன மல்லி இலை, கருவேப்பிலை, புளி, ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தக்காளியை வந்துட்டு நல்ல கையால் பிசைஞ்சு வைப்போம். அப்போ உப்பு போடும்போதுல பிசைறதுக்கு எளுப்பமாக இருக்கும். அது கொண்டு உப்பு போட்டு நல்லா பிசையணும். ஏன்னா இது டைமில் ஒன்று சொல்கிறேன். எனக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு தம்பி எடிட் பண்ணி தந்தது. எதனால் அவன் வந்துட்டு எனக்கு எடிட்டிங் பண்ண தயாரானான்னு எனக்கு தெரியலை. என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் கமெண்டில் பண்ணி அந்த கமெண்டுக்கு ரிப்ளை கொடுக்க போய் தான். உண்மைக்கு சொல்கிறேன், எனக்கு அவன் ஃபஸ்ட்டு பண்ண எடிட்டிங் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த எடிட்டிங் எப்படி இருக்குது, என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஒரு 2 பூண்டு எடுத்தேன். அதுவும் வெளுத்துள்ளி எடுத்துகிட்டு கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இதை நான் வந்துட்டு அம்மியில் தான் வச்சு தட்டி எடுக்க போகிறேன். நல்லா வந்துட்டு அம்மியில் வந்துட்டு குறைச்சி நல்லா சதைச்சி, அது லைட்டாக நல்லா குறைச்சி இந்த ஃபஸ்ட்டு ஜீரகம் மிளகையும் வந்துட்டு நல்லா சதைச்சிட்டு அப்புறம் வெளுத்துள்ளியை போட்டு நல்லா சதைக்கணும். இது வந்துட்டு தட்ரசம்னு சொல்லுவாங்க. இப்போ திருச்செந்தூர் சைட்லலாம் தட்ரசம்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கள் ஊர்லேயும் தட்ரசம் தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி இந்த ரசத்தை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த ரசம் வந்துட்டு நம்ம ரசப்பொடி ஒன்றுமே இதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பொடியாட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு மஞ்சள் பொடி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு ஒரு பொடி இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது இது என்ன பச்சை வெல்லம் போல் தானே இருக்குது, இதை டேஸ்ட்டுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ பேச்சுலர்ஸு தனியாக இல்லை, சமையல் பண்ண தெரியாமல் மேரேஜ் ஆன புதுசாக இருக்கவங்க நிறைய பேருக்கு சமையல் பண்ண தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இந்த ஈஸியான டிப்ஸ் வந்துட்டு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசம் வச்சு மீன் பொரிச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு துவரனோ அவியலோ வச்சு ஏதோ ஒன்றை வச்சு நமக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு ரெடியாகும். ரசம் வந்துட்டு ஒன்று கெட்டொன்றும் போகிறது கிடையாது. அதனால் அது வந்துட்டு நம்ம 2-3 தவசத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். 2-3 தவசம் போகாது, மேக்ஸிமம் 2 தவசம், இன்னும் நாளை மட்டும் யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரசத்தை வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது. அப்படி இருந்தாலே ரசம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக. கொதிச்சா வந்துட்டு கொஞ்சம் கடுப்பு தன்மை இருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்து எனக்கு கேஸும் தீர்ந்து போச்சு. சாரி, எல்லோரும் நினச்சிடாதீங்க, இப்போ உள்ள வீடியோ கிடையாது. இது ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னுள்ள வீடியோ தான். நான் கரண்ட் அடுப்பில் தான் சமையல் பண்ணேன். கரண்ட் அடுப்பை பற்றி எனக்கு அது ஒன்றாமது அறவே தெரியாது. ஏன்னா நம்ம குக்கிங்கே ஃபஸ்ட் டைமு. என்ன மாதிரி ஒன்றும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் சின்னதாக நம்ம படிப்போம். எனக்கு தெரிஞ்சதவங்களுக்கு சொல்லலான்னு தான் நான் வந்துட்டு இப்படி வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா. நான் குக்கிங்கில் பேர் கேட்ட ஒன்றும் தெரியாது. எனக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இந்த ரசம் வைக்கிறது வந்துட்டு எங்கள் வளர்த்தம்மா எனக்கு சொல்லி தந்தது. வளர்த்தம்மைனா என்னோடய அத்தைன்னு சொல்லலாம், அக்கான்னு சொல்லலாம். அவங்க தான் எனக்கு இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னா அன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட ரெசிபி கேட்டு தான் வச்சேன். மற்றபடி வேறு ஒரு யூடியூப் பார்த்தெல்லாம் வைக்கலை, எங்கள் அத்தைகிட்ட கேட்டு தான் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியான டைப் தான். உங்களுக்கு தெரியும், நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன். கடுகும் கருவேப்பிலை நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டுறசத்துக்கு தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா அந்த பச்சை சுவை போன வரைக்கும் நல்லா அங்கோட்டும் இங்கோட்டும் நல்லாட்டு கிண்டிட்டு, இடையில வந்துட்டு கரண்ட் அடுப்பு வேற குறைச்சி மக்கார் பண்ணும், கூட்டியாலும் கரைஞ்சி போன மாதிரி வரும். எங்கேனையோ நான் வந்துட்டு ஒரு அளவில் ரசம் செஞ்சேன். இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கும் போச்சில் நம்ம இது போடும் போச்சில் நல்ல ஒரு மனம் வரும். ரசத்தின் மனம் இதிலையே வந்துடும். நல்லா அங்கோட்டும் இங்கோட்டும் மனம் வரும். நான் ஒரு தப்பு பண்ணது என்னென்னா, கையால் பிசையாமல் ஒருவேளை நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தோணுச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தக்காளி கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு, அதனால் எப்படியோ பிசைஞ்சிட்டேன். உப்பு போட்டு பிசைஞ்சனால ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டு தான் பிசைஞ்சேன். அதையும் நல்லா அங்கோட்டும் இங்கோட்டும் வச்சுட்டு பின்ன நான் சொன்னேன்ல பறஞ்சது போல் 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் மட்டும் நான் குறைச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் போட்டுட்டு நல்லா அங்கோட்டும் இங்கோட்டும் நல்ல ஒரு கிண்டிட்டு குறைச்சி நேரம் வரைக்கும் அதை கிண்டியிருக்கேன். எனக்கு மறக்காமல் இந்த வீடியோவில் எடிட் பண்ண தம்பிக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நிஜமாக இருக்கு, அவன் இந்த வீடியோ பார்ப்பான். ரொம்ப ரொம்ப நன்றி.
ஆகாஷ் தான் பேர். சத்தியமாக ஒரு டீட்டெயிலும் தெரியாது. நான் வந்து பையன் தான் விழித்தேன். என்னோட மோனை எனக்கே 14 வயசில் ஒரு பையன் இருக்கான். மிஞ்சி போனால் 2-3 வயசு கூடுதல் இருப்பான். என்னோட மோனாக தான் அவனை நான் நினைக்கிறேன். சரி, அது ஒரு வாக்கில் இருக்கட்டும். இந்த ரசத்தை வந்துட்டு இப்போ தான் இந்த கரண்ட் அடுப்பு என்னை கொஞ்சம் வேலை காட்டுச்சு. கூட்டினா குறைச்சா ஒன்றும் ஆகாது, கூட்டினா உடனே புகை அடிக்கும். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா ரசம் வந்துட்டு மஸ்டாட்டு செய்ய வேண்டியது ரசம் பொங்கக்கூடாது. அதுதான் என்னோடய மைண்டில் இருந்தது. சரி, இதுவும் தாளிக்கணும். நான் தக்காளி கொஞ்சம் வேகணும்ல, நம்ம உடனே வந்துட்டு புளியை ஊற்றிட்டா தக்காளி கொஞ்சம் வேகாது. சரி, அதுக்கு பிறகு குறைக்கிறதும் கூட்டுறது மாட்டி கரண்ட் அடுப்பில் இது பண்ணிகிட்டு இருந்தேன். பின்ன இதில் இன்னொரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய வீடியோ எடுத்த என்னோடய ஹஸ்ஸு, அவருக்கு வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இப்படியெல்லாம் அலப்பறை பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ருப்பார். நல்லா சப்போர்ட் பண்ணுறனால தான் இப்போ எல்லா பொண்ணுங்களும் யூடியூப்பில் சரி, இன்ஸ்டாவில் சரி வரதுக்கு காரணம் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கனால மட்டும்தான். ஒரு சப்போர்ட் இல்லாமல் தன்னால் யாராலையும் மேலே வர முடியாது. அது உண்மையில் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது இருக்கணும், இல்லைன்னா நம்ம கெட்டினவங்களாக இருக்கணும். யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு முன்னோட்டு கொண்டு போக முடியாது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காவது ஒரு ஆள் வேணும்ல. இப்போ தன்னைத்தானே வீடியோ எடுக்கலாம். நான் இந்த குக்கிங் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு தன்னைத்தானே தான் எடுத்தேன். இப்போ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது வந்துட்டு நான் ரசம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு குறைச்சி உப்பும் போடுவேன். அதுக்கு பிறகு தான் போடுவேன். ஏன்னா தக்காளியில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு பிசைஞ்சதை பார்த்துருப்பீங்க. உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு மல்லி இலையை வந்துட்டு தூவியிருப்பேன். அவன் எடிட் பண்ணதில் தான் அந்த மல்லி இலை பதிலாக புதினான்னு போட்டிருக்கான். மற்றபடி அது மல்லி இலை தான், புதினா இல்லை. நிறைய பேர் யோசிச்சிடாதீங்க இன்க்ரீடியன்ஸில் என்னடா புதினான்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எந்த வேலையிலையுமே ஒரு சின்ன குறை இல்லாமல் வேலை வந்துட்டு பர்ஃபெக்டாக முடியாது. அதே மாதிரி அவன் இன்றைக்கி எடிட் பண்ணதில் அந்த புதினான்னு மட்டும் போட்டது. அதை நான் அவன்கிட்ட கூட சொல்லலை. ஓகே, என்னென்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும்ல. ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் ரன் ஆகலை, எதுவுமே ஆகலை. இருந்தாலும் எனக்காண்டு ஒருத்தர் எடிட் பண்ணி தரேன். நான் டேஸ்ட் வச்சு பார்த்த பிறகு உப்பு லைட்டாக குறைவாக இருந்துக்கானுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உப்பு தான் குறைவாக இருந்துச்சு. ரெண்டாவது நான் உப்பு எடுத்து போட்டேன். கரண்ட் அடுப்பு வைக்க ஸ்தலம் இல்லாத ஒன்று, வாடகை வீடு பார்த்தீங்களா, கரண்ட் அடுப்பு வைக்க ஸ்தலம் இல்லை. கிச்சனில் வந்து ப்ளக் பாயிண்ட்டே இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டு கரெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் மல்லி இலையை தூவிட்டு மூடி வச்சுருந்தேன். அந்த வீடியோ எடுக்கலை. லாஸ்ட்டாக வந்து மஸ்டர்ட் அது கொதிக்கும் முன்னாடியே நான் எடுத்துட்டேன். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த ரசத்தை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பதில் சொன்னால் போதும். ஏன்னா உண்மையிலே நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேனோ அதே மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு இது எப்படி இருந்தேன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நான் வந்துட்டு இதே போல் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் எடுத்துவிடுவேன். அதுக்காக நீங்கள் வந்துட்டு நந்து வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.